கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 24 ஆகிய வசனங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியிலே எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் ஒரு மனுஷன் விரும்பிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள சிக்கி உள்ளோங்க. அவர் நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எல்லாம் வேணும், அதுவும் வேணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணியாச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வழியிலே நம்ம இருக்கிறோமா? நம்ம பேசுகிற வார்த்தை எல்லாமே பார்க்கணும். இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனையோ வழியில எத்தனையோ விதமா பேசுறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக எத்தனையோ வார்த்தைகளை மாத்தி பேசிடுறாங்க. வேலைக்கு போற இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன், ஒரு உயர்ந்த பதவி வேணும் அப்படின்ட்டு எத்தனையோ வார்த்தையை மாத்தி பேசிடுறாங்க. சில கவர்மெண்ட் வேலைக்காக சில காரியத்திலே மாத்தி பேசிடுறாங்க. சில வேலைக்காக சில இடத்துல லஞ்சம் கொடுத்துருந்தாங்க. சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளும் மாத்தி பேசுறாங்க. இம்மைக்காக மாத்திரம், இம்மைக்காக இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை வழக்கமா சர்ச்சுக்கு போவாங்க. வழக்கமா எங்க அம்மா அப்பா போவாங்க, நானும் போனேன். எங்க வீட்டில் எல்லாரும் நாங்கள் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போவோம் அப்படின்ட்டு ஒரு 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 டைப் ஆஃப் மக்கள். அவங்க ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. கேட்டால் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்துக்காக மாத்திரம். இயேசு மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம இந்த பூமியில மரித்த பின்பாக நாமும் உயிர்ப்பிக்கப்படணும், மறுரூபமாக்கப்படணும், கர்த்தருடைய வருகையில காணப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்குப்பா. ஒரு குடும்பத்தில் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் சம்பளம் கொடுத்துருவாங்க. தேவனை தேடாமல் தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழக்கூடிய குடும்பங்களும் இருக்குல்ல. இம்மைக்காக மாத்திரம், பணத்துக்காக எத்தனையோ குடும்பத்திலே எத்தனையோ விதமான காரியத்திலே பொய் சொல்லி சம்பாதிக்கிற குடும்பம் இருக்குல்ல. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அப்படி ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்காரு, பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல எப்படி இருக்கு? சில குடும்பத்திலே பின்தங்கின நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னு சொல்லி நான் சில குடும்பத்துல பேசும்போது, நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணினேன், அது என் வாழ்க்கையில் நடக்கல
அதனால நான் அப்படியே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சில குடும்பத்தில அப்படியும் இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்தேங்கிறாங்க, சர்ச்சுக்கு போனேங்கிறாங்க, வார வாரம் போனேங்கிறாங்க. சரி அப்புறம் இப்போ? இப்போ நான் கொஞ்ச நாளா போல. நான் ஜெபம் பண்ண காரியம் எனக்கு நடக்கல. எனக்கு நடக்கல அதனால நான் போல அப்படிம்பாங்க. இப்படியும் பேசக்கூடிய குடும்பங்கள் இருக்கு. ஒரு மனுஷன தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, இருதயத்த பார்த்து மட்டும் தான் ஆசீர்வதிப்பார். இருதயத்துக்குள்ள ஒரு தூய்மை, இருதயத்துக்குள்ள ஒரு உண்மை. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. யாரும் எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது. ஒரு குடும்பத்த ஆசீர்வதிக்கணுமா தேவனுக்கு தெரியும். ரவிராஜ் ஆசீர்வதிக்கணுமா தேவனுக்கு தெரியும். யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணுமா தேவனுக்கு தெரியும். உபவாசத்துல இருந்தீங்களா தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு பார்க்கவே வேண்டாம். மனுஷன்ட்ட சொல்லவே வேண்டாம். தேவனுக்கு தெரியும். உங்க வீட்ல பிரச்சனை இருக்கா தேவனுக்கு தெரியும். அத எப்ப மாத்தணும் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை நான் காலைல சர்ச்சுக்கு போ முடியாம கண்ணீரோட இருந்தேன். தேவனுக்கு தெரியும். உங்க வீட்ல என்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். எந்தெந்த வீட்ல நைட் நேரத்துல இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். பிரதர் நான் ஊழியத்துல நான் நெறைய செய்றேன். தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம நம்பிக்கை எவ்வளவு தூரம் கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், பெரிய பில்டிங், பெரிய ஒரு பில்டிங் அப்படிம்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது, பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போடும்போது, அந்த பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? இந்த பில்டிங் எத்தன வருஷம் தாங்கும்ன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திய ஜீவன் போற வரையும் நம்முடைய அஸ்திவாரம் இருக்கா? இல்ல சும்மா எனக்கு ஒரு வேலைக்கான ஜெபம் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் பலவீனம் இருக்கு. ஒரு கர்ப்பத்தினிக்காக ஜெபம் பண்ணேன். வீட்ல புருஷனுக்காக ஜெபம் பண்ணேன். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணேன். இப்படி ஒரு 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 50 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடன் பிரச்சனைக்கா. இது மட்டும் தானா? இல்ல இதோட தாண்டி கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறோமா? எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. எல்லா வீட்லயும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. எல்லா குடும்பத்திலயும் ஒரு வயசாயிருக்கும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்கும், ஒரு பலவீனம் வரும், ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருப்பாங்க. எல்லா வீட்லயும் தொடர்ந்து ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு போயிட்டே இருக்கும். இப்ப நானே இருக்கிறேன். என் வீட்ல வந்து பார்த்தா ஒண்ணு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு காரியம் இருக்கும். ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு தேவைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வேலை செய்ற இடமா இருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கலாம். ஒரு குடும்பத்தில எனக்கு ஒரு ஒரு வாலிப மகள் வேற வேற நாட்டிலேருந்து என்ட்ட தொடர்பு கொண்டாங்க. எனக்கு அவங்க பேசின அந்த வார்த்தை இன்னும் என் இருதயத்துக்குள்ள அப்படியே இருக்கு. என்ட்ட நெறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நெறைய பேருக்கு நான் பேசியிருக்கேன். ஆனா சில பர்ட்டிகுலரா யாராவது பேசும்போது, அது இருதயத்த விட்டு போகாது. அந்த வாலிப மகள் ஒரு டாக்டர். 36 வயசு. பிறந்ததிலிருந்து கிறிஸ்டியன் தான். அந்த வாலிப மகள் சொன்னா, "அண்ணே, நான் தேவனுக்கு முன்பாக நான் அவ்வளோ பரிசுத்தமா வாழ்ந்துருக்கேனே. நான் பிறந்ததிலேருந்தே நான் கர்த்தர விட்டு தள்ளி போனதில்லண்ணே. எனக்கு ஏன் கல்யாணம் முடியல? எனக்கு ஏன் எதுவுமே நடக்கல? எனக்கு ஏன் எதுவுமே நடக்கல? நான் என்ன பாவம் பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டா. எனக்கு என்ன சொல்லன்னே தெரியல. இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தா, பல டைப்ல இருக்கும். ஒரு குடும்பத்தில 49 வயசு. இன்னும் எனக்கு கல்யாணம் முடியல அப்படின்னாங்க. இன்னொரு வீட்ல டாக்டர் 39 வயசு. அவங்க அப்பா சொல்லும்போது, "இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியல" அப்படின்னாங்க. நெறைய குடும்பத்தில 35 வயசு, 37 வயசு, 36 வயசு. அவங்க அம்மா, அப்பா எவ்வளோ துக்கப்படும், அந்த பிள்ளைகள் எவ்வளோ துக்கப்படும். இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். எல்லா மனுஷரை பார்க்கிலும், எல்லா மனுஷரை பார்க்கிலும். நெறைய குடும்பத்தில யோசிப்பீங்க, பிரதர் நாங்களும் சில நேரத்தில எங்க வாழ்க்கையிலயும் நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்னைய அவர் பரலோகத்துக்கு கூட்டு போவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா? அதுதான் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறாரு.
உயிர்த்தெழுந்த திருநாள் எல்லாரும் போய் சர்ச்சில் போய் கொண்டாடி இருப்பீங்க. நிறையவருடைய இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? அதுதான் ஆழமான ஒரு கேள்வி. ஏன்னா குடும்பத்தில் உள்ள தேவைக்காக, பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக, புருஷனுடைய வாழ்க்கைக்காக ரட்சிக்கப்படணும், நம்ம வீடு இப்படி இருக்கணும், நம்ம குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்போம். நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். என் வாழ்க்கையில நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தரை நம்பி வந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். பைபிள்ல ஏகப்பட்ட சத்தியம் போட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான்லாம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி கர்த்தருக்காக 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நானு, என் மனைவி 2 பேரும் மத்தியானம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம். நான் ஜெபம் பண்ணும்போது, உலகத்துக்கு வேலை செய்யக்கூடாது. பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யணும். என் கையினால உலகத்துக்கு வேலை செய்யக்கூடாது. அப்படின்னு சொல்லி 2016 எனக்கு அப்போ எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. நானும் எல்லாரையும் போல ஒரு மனுஷன் தான். அதுலயும் நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். ஒரு வேலைக்காரன். அதுக்கப்புறம் வியாபாரி. அவ்வளோதான். நான் பைபிள் காலேஜ் படிக்கல அப்போ. ஊழியம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் உபவாச நாட்களிலே நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். ஆனா இப்போ யோசித்து பார்த்தா கூட தெரியுது, எப்படி 40 நாள் இப்படி சொல்லி பாஸ்டிங் போட்டேன்? எனக்கு இப்பவும் அது புரியல. ஏன்னா, எனக்கு ஊழியத்த பத்தி எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. எங்க வீட்ல யாரும் இதுவரைக்கும் யாரும் ஊழியம் பண்ணல. கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேரத்துக்கு வந்து 2016 இப்போ வரைய எங்க வீட்ல நான் மட்டும் தான். வேற யாரும் பேக்ரவுண்ட் கிடையாது. எங்க அம்மா, அப்பா உயிரோட இல்ல. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2016 கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து, எனக்கு அவரு போதும், எனக்கு அவரு போதும், குடும்பமா முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தோம். இதையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இம்மைக்காக வரலப்பா. இந்த கொஞ்சோண்டு காசு கிடைக்கும், கொஞ்சோண்டு நல்லா இருக்கலாம், குடும்பம் அப்படியே பாதுகாக்கப்படும். இந்த மாரி ஏதாவது மைண்டுக்குள்ள செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்ல. இம்மைக்காக புரோகிராமே போடல. இயேசு எனக்கு போதும். பரலோகத்துக்காக ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு 2016 40 நாள் பாஸ்டிங் போட்டோம் அவ்வளோதான். அழகா ஒரு தரிசனம் கொடுத்து, அழகா சர்ச்சில் வேலை கொடுத்தாரு. 2 1/2 வருஷம் முடிஞ்சுது. மறுபடியும் தரிசனம் கொடுத்தாரு. பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு கிருபை செஞ்சாரு. முழு நேர வரதுக்கு முழு நேர ஊழியத்துக்கு வரதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. கர்த்தருடைய கிருபையினால உலகத்துல எல்லா பக்கத்துலயும் செய்தி போறதுக்கு தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. எப்போதுமே நான் சொல்லுவேன், தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படிம்பேன். அட்லீஸ்ட் என் பேர் ரவிராஜ். டெய்லி 1 நிமிடமா ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தேவன் ஒரு திறந்த வாசல் வைத்திருக்காரு. எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இம்மைக்காக மாத்திரம் நிறைய குடும்பத்துல இம்மைக்காக மாத்திரம் தான் ஓடுன்னு ஓடுறாங்க. என்ன பார்க்க போறோம்? ஒண்ணும் கிடையாது. இந்த கிருபையின் காலத்துல எதுக்கு நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு? கீழ்ப்படியணும், இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். நம்மளுடைய கான்செப்ட் ஃபுல்லாவே பரலோகமா இருக்கணும். நம்ம சிந்தனைக்குள்ளே பரலோகம் இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ளே பரலோகத்துக்கு போகணும்னு அந்த எண்ணம் இருக்கா? நான் செத்தா பரலோகத்துல முழிப்பேன் அந்த நம்பிக்கை இருக்கா? நம்ம இயேசுக்காக தான் வாழ்றோமா? அதுக்கு தான் ஒரு கேள்வி இருக்கு. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால், அந்த வேர்டெல்லாம் ரொம்ப ஆழமான வேர்டு. எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட நிலைமை. அது நமக்கு வேண்டாம். சில குடும்பத்துலலாம், பிரதர் நான் இன்னைக்கு தான் பிரதர் செய்தி கேட்டேன். சரி ஓகே கேட்டீங்கப்பா. 24 மணி நேரம் இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கா நேரம் இருக்கா? முழங்கால் நின்னு ஜெபம் பண்ண நேரம் இருக்கா? இல்ல உலகத்துக்காக ஓடிட்டே இருக்கிறோமா? யாருக்காக ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம்? இதைத்தான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஆசீர்வாதம். இல்ல இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக தான் வாழ்வேன். எல்லார் வீட்லயும் அப்படிதான் வாழ்றாங்க. ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே
தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் இருக்கா? 20வது வசனத்திலே கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். அவரு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை சிற சுற்றி திரிந்தார். அதே போல பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அழகா பரலோகத்துக்கு போயிட்டாரு. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கணும். நமக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படணும். உயிர்ப்பிக்கிற வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய நிலைமை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து விட்டாங்க. 2ஆம் மாதமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இதுதான் சத்தியம். நம்ம இந்த பூமியிலே மரித்து மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு போய் சேரணும். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையிலே அப்படின்னா நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம், கர்த்தருக்காக எப்படிலாம் பக்தி வைராக்கியமா இருக்கிறோம், பேச்சில் இருக்கிறோமா, செயலில் இருக்கிறோமா, இல்லை வாழ்க்கையிலே அந்த சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையில எதுல நம்ம கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்தோம், அவனவன் தன் தன் வரிசையிலே என்று எழுதப்பட்டிருக்கு. உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னாரு. அப்ப நம்ம உயிர்ப்பிக்கப்படும் போது நம்ம கர்த்தருக்காக உண்மையில என்ன செஞ்சோம் அதெல்லாம் பார்த்து தான் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் தான் முதலாக உயிர்த்தெழுந்தார். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. மறுபடியும் வந்து நம்மளை கூட்டு போவார். அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப யார் உயிர்ப்பிக்கப்படுறாங்க அப்படின்னா அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம எல்லாரும் அவருடையவர்கள் தானா? அதுதான் நமக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கேள்வி. ஒரு செய்தியில நம்ம ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டாதான் நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த வழியில போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல நிறைய வழி இருக்குல்ல. 24ஆம் வசனம், அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனுக்கும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இம்மைக்கா மாத்திரமா? அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கிறோமா? அதை நம்ம தான்ப்பா யோசித்து பார்க்கணும். நைட் நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பரம தகப்பனே, உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இம்மைக்கா மாத்திரம் வேண்டாம்ப்பா, நாங்கள் உயிர்ப்பிக்கப்படணும். அந்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே வைங்க. உயிர்ப்பிக்கிற அப்பா வல்லம் இறங்கி வரட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் காரில் ட்ராவலிங்கில் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. நைட் ஷிஃப்ட்டில் பார்க்குங்க, நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தில் படுத்த படுக்கிறக்காங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினை தொட்டு சுகமாக்கித்தாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. எக்ஸாமில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருங்க. குடும்பத்துக்குள்ளே என்னென்ன காரியத்தில் குழப்பம் இருக்கோ அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கற்பத்தினை ஆஸ்திரிங்க மாசமாக இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. டெலிவரி பண்ணுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. இரவு நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு ஆஸ்திரிங்க. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்போ ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் போக முடியாத சூழ்நிலை எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க.
அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்கிறது கிருபை செய்யுங்க. என்னுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அப்படிடும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, சீக்கிரமாக ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. ஒருவேளை ஜெபியும் சொல்லி விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.